அசுரனுடன் விளையாடியது போதும் என்ற முடிவுக்கு இறைவன் திருக்குமாரன் வந்தார் போதும் சிங்கப்பெருமானுடைய ஒரு தலையையும் இரு கால்களையும் தவிர மற்ற கைகளையும் தலைகளையும் அறுத்து தள்ளினார். அவை மீண்டும் தொடங்கிய போது கோபத்தோடு அங்காரம் செய்தார். அந்த சப்தத்தில் அவை முளைக்காது அடங்கிவிட்டன. சிங்கமுகன் திடுக்கிட்டான். மலையை பெயர்த்து அவர் மீது எறிந்தான். முருகப்பெருமான் வஜ்ராயுதத்தால் அந்த மலையை பொடியாக்கி அவர் மீது போயிட்டார். அது விரைந்து சென்று சிங்கமுகனுடைய மார்பிலே தாக்கி அவன் உயிரை குடித்து திரும்பியது. சிங்கமுகனுடைய உயிரற்ற உடல் பர்வதம் போல நிலத்திலே சாய்ந்தது. தேவர்கள் பெருத்த ஆரவாரம் செய்து இறைவனை துதித்து அவரை கொண்டாடினார்கள்.